கண்களை மூடுங்கள். கதைகள் தொடங்கட்டும். இன்றிரவின் கதை யந்திர குதிரை. தூரத்தில் ஒரு வெள்ளை அரண்மனை தெரிந்தது. கமர் குதிரையை மெதுவாக இறக்கினான். மேல் மாடியில் இறங்கினான். குதிரை நின்றது. கமர் கீழே இறங்கினான். அப்போது காலடி சத்தம் கேட்டது. ஒரு இளவரசி வெளியே வந்தாள். இளவரசி ஷிரின். அவள் பயப்படவில்லை. நேரடியாக குதிரையை தொட்டாள். இது என்ன என்று கேட்டாள். கமர் வியந்தான். இந்த இளவரசி மிகவும் தைரியமானவள். ஆனால் கண்டுபிடிப்பாளர் கோபத்தில் இருந்தான். அவனிடம் இன்னொரு சிறிய எந்திர குதிரை இருந்தது. அவன் கமரை தேடி வானில் பறந்தான். மேல் மாடியில் கமர் அந்த சத்தத்தை கேட்டான். முகம் மாறியது. கண்டுபிடிப்பாளர் குதிரையை கோரினான். ஷிரின் அவனை கேள்விகளால் கவனம் திசை திருப்பினாள். கமர் திருட்டுத்தனமாக சிறிய குதிரையின் வெள்ளி ஆணியை கழற்றி பாக்கெட்டில் போட்டான். இப்போது கண்டுபிடிப்பாளர் எங்கும் போக முடியாது. விடியற்காலையில் கமரும் ஷிரினும் பெரிய குதிரையில் சேர்ந்து பறந்தனர். கீழே பாலைவனம், ஆறுகள், மலைகள் மாறின. கண்டுபிடிப்பாளன் மேல் மாடியில் தனியாக உட்கார்ந்திருந்தான். கமர் வீடு திரும்பினான். அரசன் மகிழ்ச்சியில் மகனை கட்டி அணைத்தான். ஷிரின் புதிய உலகை ஆர்வமாக பார்த்தாள். பித்தளை குதிரையின் அம்பர் கண்கள் காலை வெயிலில் மின்னின. அடுத்த கதை இன்னும் அதிசயமானது. திரும்பி வாருங்கள். விளக்கு காத்திருக்கும்.